நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதில் உறுதியாக இருக்கலாம். அப்படி உறுதியாக இல்லாவிட்டால் எதையுமே நம்மால் பெறவே முடியாது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, நாளை நீ நினைக்காத இடத்திலிருந்து ஒரு அற்புதமான உதவி உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. சீக்கிரமாக நம்பிக்கையோடு இதை கேள். உன்னுடைய வாழ்வு திசை மாறி போகும் அந்த நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நல்ல திசையில் பயணம் செய்ய போகிறாய். உன்னுடைய வாழ்வின் திசையே மாறப்போகிறது. ஆம் என் பிரியமே, ஒரு மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது. எப்பொழுதுமே புறம் பேசுபவர்களை புறக்கணித்து விடு. புகழ்பவர்களிடம் மட்டும் எச்சரிக்கையோடு இருக்க பழகு. ஏனென்றால் வீழ்த்தவே முடியாது என்னும் நிலையில் வீழ்த்த நினைப்பவர்கள் எடுக்கும் முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? புகழ்ச்சிதான் என் பிரியமே. ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன் கவலைகளை, பிரச்சனைகளை ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதி எழுதி உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடாதே என் பிரியமே. சிலவற்றை தவிர்க்க கற்றுக்கொள். அது உனக்கானது இல்லை என்று உன் மனது உணர்ந்தாலே போதும். உன்னுடைய மனது அதை உணர்ந்து விட்டாலே போதும். அதற்கான ஏக்கமும் தேடலும் தானாகவே ஓய்ந்துவிடும் என் பிரியமே. வாழ்க்கையில் நீ நினைக்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த அற்புதம் நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நீ எடுக்கும் முடிவுதான் நல் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறாய். உனக்கான மற்றும் ஒரு அற்புதம் வரும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய். அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாகவும் மனதால் நம்பியும் கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிரியமே, இறைவன் உனக்கு ஒரு பொழுதும் கஷ்டத்தை கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உனக்கு அவர் விரும்பி கொடுப்பதே இல்லை. உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள். சிந்தித்துப் பார் என் பிரியமே. இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாதவரை, அப்படி நுழையாதவரை எந்த ஒரு உறவிலும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடந்து விடுவதே இல்லை என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? வாழ்க்கையை பந்தயமாய் எண்ணி ஓடுகின்றவர்கள்தான் களைத்து போய்விடுகிறார்கள். பயணமாய் எண்ணுபவர்கள் கலக்கலப்பாய் வாழ்வை மகிழ்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பந்தயமாக நினைத்து எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்காதே என் பிரியமே. அது உனக்கான பயணம் என்று அந்த பயணத்தை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கடக்க பழகு. வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு சுவாரஸ்யம் நிறைந்ததாகவே இருக்கும். உன்னை யாராவது உதாசீனப்படுத்தினால் ஒன்றை மட்டும் உன் மனதில் பதிய வைத்துக்கொள் என் பிரியமே. ஊக்குவிப்பதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்கள்தான் உலகில் அதிகமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் மிக மிக முக்கியமானதுதான். நிராகரிப்புகளை கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால், நான் இருக்கிறேன், உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு.
அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதத்தம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. உன் தந்தையும் நானே, உன் தாயும் நானே. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா. எப்பொழுதும் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. அமைதியாக காத்திருந்தால் உன் தேவையறிந்து அது உனக்கு நிச்சயமாக தரப்படும். அந்த வேலையை, அந்த பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே.
அது உனக்கு கிடைக்காவிட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று முடிவெடுத்துக்கொள். உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் எந்த நொடி உனக்கு கிடைக்க வேண்டுமோ அப்படியே நான் உனக்கு செய்வேன். வேண்டாத செயலெல்லாம் யோசித்துக் கொண்டு இருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னாலும் அப்பாவை நினைத்துக்கொள். கெடுதலையோ காயத்தையோ ஏற்படுத்தும் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டோம் என்று நம்பிக்கையோடு இரு. உறுதியாக இரு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. ஏன் தைரியமாக இரு. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும். முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது
துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவுக்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே,
வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய்.